வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. முந்தைய நாளை போலவே அருந்ததியிடம் ஒருவித ஆர்வத்தையும் தடுமாற்றத்தையும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கருண் அவள் விழிகள் மறந்தும் தன்புறம் திரும்பாததைக் கண்டு குழம்பினான். தன்னிடம் மட்டுமின்றி அனைவரிடமும் அவள் ஒருவித ஒதுக்கத்துடன் பழகுவது வெளிப்படையாகவே தெரியவும் தன் அம்மாவின் வார்த்தைகளை எண்ணி கவலை அடைந்தவள் அடுத்து செய்வதறியாது தடுமாறி நிற்க அவன் நிலை புரிந்த தன்யா வேகமாக அவனுடைய உதவிக்கு வந்தாள். கருண், இங்க பாருங்க, ரிச்சர்ட் ப்ரோ பிளேட்ல ஸ்வீட் காலி ஆயிடுச்சு, அத பரிமாறுங்க, கிச்சன் உள்ள இருக்கு, வாங்க எடுத்து தரேன், அப்படியே ஐயருக்கும் நான் காஃபி கலந்துருவேன் என அவனிடம் கஞ்சாடை காட்டிவிட்டு உள்ளே விரைந்தாள். ஹே, அதெல்லாம் வேண்டாம், பிளேட்ல உள்ளதை சாப்பிட விட மாட்டீங்க போல இருக்கே, உடனே காலி ஆயிடுச்சு, அடுத்து வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வயிறு நிரம்பிடுச்சு, நிச்சயம் என்னால முடியாது என ரிச்சர்ட் பிளேட்டை தள்ளி பிடித்துக் கொண்டு மறுக்க, அட என்ன பாஸ், 4 பூரியும் தோசையும் வைக்கிறது போல இப்படி அலறீங்க, ஒரு ஸ்பூன் ஸ்வீட் சாப்பிட உங்க வயிற்றுல இடம் இல்லையா? நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று தன்யாவை தொடர்ந்து சென்றான் கருண். மை காட், போயும் பரிமாற வேலைய நல்ல ஆளை பார்த்து ஒப்படைச்சாங்க, இப்படி படுத்துறானே, சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மதியம் லஞ்சு இவனே பரிமாறுறேன்னு கரண்டிய தூக்குறான்னா நாம நைசா எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். இவன் பரிமாறி யார் சாப்பிடுறது என அருந்ததியிடம் புலம்பியபடி ரிச்சர்ட் இடவளமாய் தலையசைக்க தன்னை மீறி அவளின் இதழ்களில் மென்னகை மலர்ந்தது. தன்யாவிடம் சென்று, ஸ்வீட் எங்க நீ என்று விழிகளை சுழற்றினான் கருண். என் வாயில ஏதாவது வந்துட போது என கொழுந்தனை முறைத்தபடி தன்யா ஸ்வீட்டை எடுப்பது போல் பாவலா செய்தாள். என்னதுக்காக இப்ப மறைக்கிறீங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க? ஆமா, கூப்பிட்டாங்க, அப்புறம் எதுக்கு முகத்தை இப்படி ஒரு முழத்துக்கு இழுத்து வச்சிட்டு இருக்கீங்க என்றாள் அதட்டலாக. அருந்ததி என பார்க்கவே மாட்டேங்கிறா என்றான் சோகமாக உள்ளே போன குரலில். இவர் பெரிய மன்மதராசா, இவரை அவ சைட் அடிக்கலன்னு பெருசா வருந்த ஆரம்பிச்சிட்டாரு என நக்கல் அடித்தாள் தன்யா. அண்ணே என்றவன் பல்லை கடிக்க, சரி இப்ப என்ன, அவ பாக்காட்டின போறா, விட்டு தள்ளுங்க என்று அலட்சியமாய் கூறினாள். என்ன, அது எப்படி விட முடியும் என்று தடுமாறியவன், ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ என தவிப்புடன் இழுத்தான். லூசா பண்ணி, பிடிக்காதவதான் உங்களை பார்த்து வெக்கப்படுவாள என கேலியாக அவன் வார்த்தைகளை நினைவுபடுத்தினாள். முகம் சுருங்கியவன், அது நேத்து முறையா என்ன பார்த்ததுனால வெக்க வந்திருக்குமோ என்னமோ என்றான் சந்தேகமாக. ஆமா, பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்ல பாருங்க, எந்த ஆம்பளைய முதல்ல பார்த்தாலும் வெக்கத்தோட சுத்துறதுக்கு. அப்போ இன்னைக்கே என்ன இப்படி அவாய்ட் பண்றா? மேபி உங்களை பத்தி யோசிக்கப்போ அவளுக்கு ஏதாவது நெகட்டிவ் விஷயம் வந்து இது நமக்கு ஒத்து வருமான்ற சந்தேகம் வந்து நழுவ பாக்குறாளோ என்னவோ என்றபடி பாலை அடுப்பில் வைத்தாள். ஐயோ, அப்போ என் லவ் அவ்வளவுதான், ஊத்தி மூடிடு. அண்ணே பிளீஸ் விளையாடாதீங்க அண்ணே என்று கெஞ்சினான் கருண். ஹே, சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா, காதல கைவிட்டுட்டு நேரடியா அத்தை மாமாவோட களமிறங்கி அவளை உங்களுக்கு மனைவி ஆக்கிக்கோங்கன்னு சொல்றேன் என கூறினாள். கண் சிமிட்டினாள். ஹை, இது நல்லா இருக்கே என்றவள் உற்சாகத்தில் பளீர் என்று அனைத்து பற்களையும் காண்பிக்க, அப்பா போதும், கொஞ்சம் குறைச்சுக்கலாம், கண்ணு 2 கூசுது, வீட்டுல விசேஷத்தப்போ உம்முன் இல்லாம சிரிச்ச முகத்தோட இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சமாதானம் என்றாள் தன்யா. யூர் சோ ஸ்வீட் அனி, லவ் யூ. அச்சோ, ரிச்சர்டுக்கு முதல்ல ஸ்வீட்டை கொடுங்க, அவர் எழுந்து கை கழுவி 10 நிமிஷம் ஆச்சு என்று நக்கலாக சிரித்தாள் பெண். கடவுளே, அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டாரு. அப்பாடா, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷமா ஸ்ரீகுட்டியோட பேசிட்டு இருக்காரு என அவர்களை கண் காண்பித்தாள் தன்யா. அருகே அருந்ததையும் அவளிடம் எதையோ புன்னகையுடன் வினவிக் கொண்டிருந்தாள். கருண் ஆர்வமுடன் அருகில் செல்லவும் முகத்தில் லேசான பதற்றம் தோன்ற விழிகளை வேறு பக்கம் திருப்பி எதையோ தீவிரமாக தேடினாள் அவள். அதை கண்டு முகம் சுணங்கியவள் கமலாவின் வருகையை அப்பொழுதுதான் கவனித்து
ஆவலுடன் அவளிடம் சென்றான். ஆயத்த, நானும் இங்கதான் இருக்கேன். ஏய் செல்லக்குட்டி, எப்பரா இருக்க என குதூகலமாக வினவி அவனை தோளோடு சேர்த்தனைத்தாள். நான் பக்கத்துல வந்து கேட்ட உடனே வர்ற இந்த பாசத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல என்று கருண் நொடித்துக் கொள்ள சிந்து தலையில் அடித்துக் கொண்டாள். அடே, அத்தை வர்றாளேன்னு அப்படியே வாசல்ல வந்து நின்னு வரவேற்றிய நீ என்ன கேள்வி கேக்குறா? முன்னாடியே என் ஃப்ரெண்டு நிக்கவும் நான் அவனோட பேசிட்டே நின்னுட்டேன். சரி சரி விடுங்க மை லிட்டில் ஹார்ட், உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உங்க மகளும் அப்படியே உங்களை கொண்டுதான் பிறந்திருக்கா என்று அவள் கண்ணம் கிள்ளினான். அடிங்க என்றவள், அது யார் சித்து? பையனும் பொண்ணு புதுசா தெரியறாங்களே என்று தன் நண்பனிடம் வினவினாள் கமலா. அவங்க 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், வாங்க இன்ட்ரோ கொடுக்கறேன். பாட்டி மாமா, நான் கொஞ்சம் பிஸி, உங்கள்ட்ட அப்புறமா பேசுறேன் என சற்றே அலட்டி விட்டு அவள் கரம் பற்றி இழுத்து சென்றான். சரி சரி போ பேராண்டி, நான் இங்கதானே இருக்கிறேன் என்று நகைத்தார் பார்வதி. அத்த, இவ அருந்ததி, இவர் இவளோட அண்ணன் ரிச்சர்ட் என்றவன் அவர்களிடம், திஸ் இஸ் மை ஸ்வீட் லிட்டில் அத்தை என்று கமலாவின் தோளில் கை போட்டு அறிமுகப்படுத்தினான். டேய் என அவன் கரத்தில் ஒன்று போட்டவள், லிட்டில் எல்லாம் அல்லப்பா, எனக்கு 60 முடிய போகுது என்று இருவரிடமும் சிநேகமாக முறுவளித்தாள். ஆனா ஆண்டி, கரண் சொல்றது போல உங்களை பார்த்தா ஒண்ணு அவ்வளவு வயசானவங்கள தெரியலேதா என ஒத்து பேசினான் ரிச்சர்ட். அட நம்புங்கப்பா, எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்கா என்று கமலாவும் அவர்களுடன் கேலி விளையாட்டில் ஈடுபட்டாள். ஆமாமா, அவளை மறந்துட்டே பாருங்க, உண்மையிலே அவளை பார்த்தாதான் 60 வயசு கிழவி மாதிரி இருப்பா என அட்சயாவை எண்ணி வெடி சிரிப்பு சிரித்தான் கருண். டேய், அவ மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருந்தா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பா என அவன் அத்தை மிரட்ட, செய்வா செய்வா, வரட்டும் பாக்குறேன் என்று வம்பு வளர்த்தவன் சித்து அழைக்கவும் வேகமாக அவனிடம் சென்றான். அவனை தொடர்ந்து செல்லும் கமலாவை கவனித்த ரிச்சர்ட், இவங்க அப்பாவோட சகோதரியா என்று தருணிடம் விவரம் கேட்டான். நோனோ, அத்தை அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரை கிட்டத்தட்ட 50 வருஷமா ஆழமான நட்பு அவங்களுடையது என்று அவர்கள் இருவரையும் நேசத்துடன் நோக்கினான். அவன் விழிகளில் அதை படித்தவன், ஓ கிரேட், சின்ன வயசுல இருந்தே அண்டை வீட்டு சிநேகிதமா என்றான். அவனிடம் திரும்பியவன், இல்ல, 2 பேரும் ஒன்னா ஆசிரமத்துல வளர்ந்தவங்க என்று அமைதியாக புன்னகைத்தான். தன்னுள் எழுந்த வியப்பிற்கு வார்த்தைகளை தேடி ஊமையானவன் அவர்களையே பிரமிப்புடன் பார்த்திருந்தான். அந்த குடும்பத்தின் மேல் உள்ள ஈர்ப்பு அவன் தங்கையைப் போலவே அவனுக்கும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. சுற்றி நடக்கின்ற எதிலும் ஒட்டாமல் தன் மனதில் விரக்தியை சுமந்தபடி ஒதுங்கியிருந்த அவன் தங்கைக்கோ ஒவ்வொன்றும் அவள் மனதின் ஏக்கத்தை தூண்டுபவையாகவே அமைந்தது. அதற்குள் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதாக கூறி 60ஆம் திருமணத்தில் முக்கிய விசேஷமான அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கலசங்களுக்கு எதிரே சிந்துவை அமர வைத்து பூஜையை துவக்கினார் ஐயர். கிட்டத்தட்ட அரை மணி நேர பூஜைக்கு பிறகு அங்கிருந்த கலசங்களை எல்லாம் அனைவரையும் எடுத்துக்கொள்ள சொல்லியவர் தோட்டத்தின் பக்கம் மணமக்களை அழைத்துச் சென்று நாற்காலிகளில் அமர வைத்து கலசத்தில் உள்ள புனித நீரை அவர்கள் இருவரின் மேலும் சல்லடையில் ஊற்றச் சொல்ல அனைவரும் உற்சாக கூக்குரலோடு அடுத்தடுத்து சித்தார்த் சிந்துஜாவின் மேல் நீரை ஊற்றினர். ஒவ்வொருவரின் முகத்திலும் உச்சக்கட்ட உவகை, கலிப்பு, குதூகலம் என்று நிறைவாய் நிறைந்திருக்க ரிச்சர்டும் அருந்ததியும் இந்த அற்புதமான தருணத்தை தவறவிடாமல் தாங்கள் வந்து கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டனர். அடுத்து வந்த நல்ல நேரத்தை முகூர்த்த நேரமாக குறித்திருந்த குருக்கள் அதற்குள் மணமக்களை புத்தாடை மாற்றிவர சொல்லி அனுப்பினார். சிந்துவை மணமகளாக அலங்கரிக்க என்று சென்ற தன்யா மறவாமல் தயங்கி ஒதுங்கி இருந்த அருந்ததியை வற்புறுத்தி தன்னுடன் அழைத்துக் கொண்டாள். கமலா மற்றும் பேத்தி ஸ்ரீ உட்பட மணமகளை ஒரு வழியாக்கிக் கொண்டிருந்தனர். இந்த புறம் நம் முன்னாள் நாயகனை தான் அலங்கரிக்கிறேன் பேர்வழி என இந்நாள் நாயகன் தன் அண்ணனின் உதவியோடு போட்டு படுத்து எடுத்துக் கொண்டிருந்தான். அருந்ததியைப் போல் மாட்டுவதற்கு வழி இல்லாமல் ஒரு முக்கியமான அலைபேசி அழைப்பு வந்து ரிச்சர்டை காப்பாற்றி போர்டிகோவுக்கு இழுத்துச் சென்று விட்டது. கமலாவின் கணவரும் மாமியாரும் தோட்டத்தில் ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அழைப்பை துண்டித்துவிட்டு ஹாலுக்கு வந்தவன் அடுத்து செய்வதறியாது சுற்றுமுற்றும் பார்த்தான். வீட்டில் அவனையும் ஐயரையும் தவிர அனைவரும் 2 அறைகளுக்குள் அடைப்பட்டிருக்க
அவரும் பூஜை அறையை ஒட்டியிருந்த டைனிங் ஹாலில் அடுத்த முகூர்த்த நேரத்தில் நடத்துவதற்கான ஹோமம் தொடர்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். இதுபோன்ற இந்துக்களின் பூஜைகளில் கலந்து கொண்டு பழகி அறியாதவன் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கும் என்கிற யோசனையோடு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து மொபைலை எடுத்து தனக்கு வந்திருக்கின்ற முக்கியமான மெயில்களை பார்வையிட ஆரம்பித்தான். காலம் தனக்குள் 15 நிமிடங்களை விழுங்கிக் கொண்டிருந்த வேளையில், நான் வந்துட்டேன் என்கிற குதூகல குரலில் நிமிர்ந்து தனக்கு எதிரே இருந்த நிலைக்கண்ணாடியை பார்த்தான் ரிச்சர்ட். வாயிலுக்கு எதிர்ப்புறமாக முதுகு காண்பித்து திரும்பி அமர்ந்திருந்தவன் மான் போல லேசாக குடிந்த வாக்கில் துள்ளி குதித்து உற்சாகமாக கத்தியவாறு உள்ளே வந்தவளை கண்டு விழிகளை விரித்தான். இவளா என்று அவன் இதழ்கள் முணுமுணுக்க, அவனுக்கு பின்புறமாக வந்தவளோ வழக்கம் போல அவனை வசைப்பாட ஆரம்பித்தாள். வீட்டுக்கு ஒரே செல்ல பிள்ளை, கல்யாணத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு கூப்பிட தெரிஞ்சுட்டு அவசர அவசரமா பிளைட் எல்லாம் பிடிச்சு ஓடி வந்திருக்குதே அப்படின்னு ஏதாவது வரவேற்பு இருக்கா பாரு. நான் கத்துறது கூட காதல வாங்காம யாராவது இப்படி மங்குனி பாண்டியன் போல உட்கார்ந்துருக்காங்களா என்று இடையின் இருபுறமும் கைகளை ஊன்றியபடி அதிகாரமாக வினவிக்கொண்டு முன்னே வந்தவள் அங்கே அமர்ந்திருந்தவனை கண்டு விக்கித்து விழித்தாள். கரங்கள் தன்னால் இடையை விட்டு கீழ் இறங்க, இவங்க எங்க வந்தா என தடுமாற்றத்துடன் தன் பந்தங்களை தேடிச் சுற்றிலும் விழிகளை சுழற்றினாள் அவள். அதற்குள் ரிச்சர்டின் நியூரான்கள் பல்வேறு கணக்குகளை கூட்டி கழித்து பார்த்து, வந்திருப்பவள் தான் இக்குடும்பத்தினர் ஆவலுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் கமலாவின் பெண் அட்சயா என்பதை கண்டறிந்து கொண்டது. கண் இமைகளை கூட சிமிட்டாமல் தன்னையே பார்வையால் கூறு போட்டவனை கண்டு முகம் சுளித்தவள் வழக்கமான செலுப்பலுடன் தன்னவர்களை தேடி அறைகள் பக்கம் திரும்பினாள். என்னது, அன்று போலவே இன்றும் என்னை பார்த்து இப்படி விரைத்துக் கொண்டு திரும்புகிறாள் இவள். இது போன்று என்னிடம் முறைத்தபடி சுற்றினால் இங்கிருப்பவர்கள் என்னைத்தானே தவறாக எண்ணுவார்கள் என்று திகைத்தவன் வேகமாக சென்று அவளிடம் பேச முயன்றான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.